ரியல் பாகுபலியாக மாறிய சிவகங்கை நரிக்குறவர்கள், நொடியில் பறந்த எருமை மாடு, திரைப்படத்தை மிஞ்சிய காட்சி. பாகுபலி படத்தில் வருவது போன்று நரிக்குறவர்கள் கொண்டாடிய வினோத திருவிழா தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. சிவகங்கை காளையார்கோவில் சாலையில் பையூர் பழமலை நகரில் நரிக்குறவர் குடும்பத்தினர் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்கள் தங்கள் குலதெய்வமான காளி மீனாட்சி, மதுரை வீரன் சுவாமிக்கு படையலிட்டு எருமை மாடு வெட்டி பொங்கல் வைக்கும் வினோத பூஜையை நடத்தினர். நரிக்குறவர் குடியிருப்பு பகுதிக்கு முன்பு உள்ள நிலப்பரப்பில் ஆகஸ்ட் 22 காப்பு கட்டி விரதம் இருந்து நேற்று முன்தினம் சிறப்பு பூஜைகளை துவக்கினர். 3 நாள் பூஜை நடத்தி இன்று எருமை மாடுகளையும் ஆட்டு கிடாய்களையும் வெட்டி பலி கொடுத்து பூஜை நடத்தினர். குலதெய்வத்திற்கு ஆண்டுதோறும் கிடா வெட்டி பெரிய பூஜை செய்வது வழக்கம். பூஜைகள் நடத்தும் போது தொழிலுக்காக வெளியூர்களில் உள்ள உறவினர்களும் தவறாது கலந்து கொண்டு குலதெய்வம் காளி அம்மனுக்கு எருமை கிடாவையும், மீனாட்சி அம்மனுக்கு ஆட்டுக்கிடாவையும், மதுரை வீரனுக்கு தீச்சட்டி ஏந்தியும் பூஜை செய்கின்றனர். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.